ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு, ஜிபிபி, ஜிஎஃப்ஐ அண்ட் டிஎக்ஸ்ஐ பேரோட ஸ்கேல்பிங் செட்டப் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வந்து எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு இப்போ ஃபஸ்ட் அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இன்றைக்கி என்னென்ன ஃபாரெக்ஸ் நியூஸஸ் இருக்குதுன்னு போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடும் ஒன் டைம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா January 13 நமக்கு வந்து யூஎஸ்டியில் தான் 8:30 PM ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய நியூஸஸ் வந்து இருக்குது. இந்த ரெட் கலர் நியூஸஸில் பாக்ஸில் இருக்க நியூஸ் மட்டும்தான் நமக்கு வந்து இம்பேக்ட் கொடுக்கும். அது யூஎஸ்டியில் வந்தால் இம்பேக்ட் கொடுக்கும். நம்ம இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. என்எஃப்பி, எஃப்ஓஎம்சி இந்த மாதிரி பெரிய பெரிய நியூஸ்லாம் வந்து ட்ரேட் பண்ணோம். ஜிபிபி, ஜிபியில் பேங்க் ரேட் இந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் அனாலிசிஸ்க்குள்ளே போயிடுவோம். இது வந்து கோல்டு சார்ட்டில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு நல்ல ஒரு கன்சால்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஜோன்ஸை எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ போய்ட்டு நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுக்க போகிறோம். அதாவது 10 to 20 பிப்ஸ் வந்து ஈஸியாக பிடிச்சிட்டு வர மாதிரி நம்ம பிளான். ஸோ ஓகேங்களா, நம்ம வந்து ஃபஸ்ட் ஒரு லைன் எடுத்து நான் இந்த இடத்துல சப்போர்ட் வந்து மார்க் பண்ணுறேன். அண்டு கலர் சேஞ்சஸும் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு கலர் வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ஏன் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, ரிவர்சல் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த இடத்துல அப்புறம் இந்த இடத்துல வேறு விக்கு கொடுத்துட்டு போயிருக்கு. ஓகேங்களா, ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆகிருக்கு. அப்புறம் ப்ரீவியஸாக போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்த எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரிஜெக்ஷன் நல்லாவே கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லெவலாக தான் நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். மார்க்கெட் இந்த இடத்துல வரும்போது ஒன்று ரிவர்சல் கொடுக்கும், அப்படின்னா பிரேக் அவுட் கொடுக்கும். ஓகேங்களா, இது வந்து சப்போர்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுறோம். இந்த இடத்துலையும் நமக்கு என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் வந்து ரிவர்சல் கொடுத்துருக்கு, இங்கே கொடுத்துருக்கு அண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. அண்ட் ப்ரீவியஸாக செக் பண்ணி பார்த்தா நமக்கு வந்து இன்னும் பார்க்கலாம், இங்கேலாம் கொடுத்துருக்கு ரிஜெக்ஷன்ஸ். ஸோ ஸ்கேல்பிங்ஸை பண்ணுறதுக்கு இந்த ஏரியா வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸாக கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இது சப்போர்ட்டு. இதை வந்து மார்க் பண்ணிக்குவோம். சைடு இந்த இடத்துல இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு அடுத்த டவுன் சைடு பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடு இந்த இடத்துல நமக்கு வந்து கிளியராக இருக்குது. ஸோ இதை வந்து டவுன் சைடு டார்கெட்டாக வந்து மார்க் பண்ணிக்குவோம். ஓகேங்களா, நம்ம வந்து ஸ்கேல்பிங் தான் பண்ணுவோம். நம்ம வந்து இதை வந்து ஹோல்டிங்காக நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணலை. ஓகேங்களா, நமக்கு தேவை சின்னதாக ஒரு டார்கெட், சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு வந்து என்ட்ரிலாம் நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம வந்து எல்லா என்ட்ரிலையும் போய் ட்ரேட் பண்ணக்கூடாது. நமக்கு எந்த செட்டப்பில் ஓகே அப்படின்னு தோணும் அதில் போய்ட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். சில பேர் லாட் சைஸ்லாம் பெருசாக யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு மீடியம் லாட் சைஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா என்ட்ரி நிறையா கொடுக்கும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2-3 என்ட்ரி எடுத்தாலே போதும். நமக்கு வந்து ஒரு ட்ரேடுக்கு $40 கணக்கு வச்சாலும் நம்ம வந்து 2-3 ட்ரேடில் $100, $120 பக்கம் நமக்கு வந்து ஈஸியாக ப்ராஃபிட் கொடுத்துரும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு நம்ம ட்ராப் பண்ணதை கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸில் ரிவர்சல் கொடுத்துருந்தது நல்ல ஒரு ஏரியாவாக இருந்துச்சு. அண்டு இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனால் நமக்கு வந்து கிளியர் டார்கெட் ரேஞ்ச் வேறு இருக்குது. டவுன் சைடு அதே மாதிரி தான். இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கிளியராக அந்த இடத்த வரையும் வரும். ஸோ கிளியரான கேண்டிஸ்டிக்ஸ் வியூஸும் இருக்குது. ரெண்டு பக்கமே நல்லா கிளியரான ரேஞ்ச் இருக்குது. பிரேக் அவுட் கொடுத்துன்னா கிளியராக போயிட்டு இந்த ஏரியாஸாக போயிட்டு ரீச் ஆகும். அண்ட் நமக்கு வந்து டவுன் சைட் அண்ட் அப் சைட் டார்கெட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். டவுன் சைட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 35 பிப்ஸ் வரையும் நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்சைட் டார்கெட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்சைட் டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் அது சேம் ஈக்குவலாக தான் இருக்குது. நமக்கு இந்த கன்சால்டேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 38 பிப்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ட்ரேட் பண்ண வேணாம். ஓகேங்களா, நமக்கு எப்போ இந்த ஜோன்ஸை பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ போயிட்டு நம்ம வந்து என்ட்ரிஸ் எடுக்குவோம். பிப்ஸ் ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். இப்போ நம்ம லெவல்ஸ்லாம் கிளியராக மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம போயிட்டு சார்ட் டைப் மாற்றி லைன் சார்ட்டில் போயிட்டு வச்சு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்றத ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்குவோம். அப் சைடை கூட கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இது பார்த்தோம் அப்படின்னா அப் சைட் டார்கெட்டில் இருக்க ரிவர்சல் அண்டு டவுன் சைட் டார்கெட்டில் இருக்க ரிவர்சல். ஸோ மார்க்கெட் பல டைம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, ரிவர்சல் கொடுத்துருக்கு. அண்ட் சப்போர்ட் வேறு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்குது. அப் சைடும் ரெசிஸ்டன்ஸும் கிளியராக இருக்குது. ஸோ இந்த செட்டப் வந்து
வால்யூம் டைமில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கிளியராக போயிட்டு நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ் ஆகும். அதில் நமக்கு தேவையான ப்ராஃபிட்ஸ் ஓகேங்களா, நமக்கு எவ்வளோ தேவையோ அதை புக் பண்ணிட்டு வெளியே வரலாம். இல்லைனா ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி டார்கெட் அடிக்கிற வரையும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா மினிமம் 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே போய் டார்கெட் ரீச் ஆகிரும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நல்லா கிளியரான டார்கெட் ரேஞ்சு, அது வெறும் 38 பிப்ஸ் தான் ரேஞ்சு இருக்குது. ஸோ நமக்கு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்றத. கிளியரான பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரிஸ் எடுக்கலாம். அண்டு இப்போ வந்து ஜிபிபிஜேபி பேரோட போயிடுவோம். இது வந்து ஜிபிஜேபியோட 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. அண்ட் டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இந்த ஏரியாவில் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு இடையில் கிளியரான ரேஞ்ச் இருக்குது. சப்போர்ட் வந்து இங்கே இருக்க மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். டவுன் சைட் டார்கெட் எது வரையும் போகும் அப்படின்றத ப்ரீவியஸாக போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். டவுன் சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நான் இந்த ரேஞ்ச் வரையும் மார்க் பண்ணிக்கிறேன். இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ், இது அப் சைடு இருக்கக்கூடிய டார்கெட், இது டவுன் சைடு இருக்கக்கூடிய டார்கெட். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம். சப்போர்ட், டார்கெட், அவ்வளோதான். நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கரெக்ட் டைம் ஃப்ரேம் கூட போயிட்டு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமா அப்படின்றத ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்குவோம். நான் வந்து நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் போய் பார்க்குறேன். 1 hour டைம் ஃப்ரேம் நல்ல ஒரு இந்த இடத்துல டார்கெட் நல்ல ஒரு ரிவர்சல் ஏரியா அண்டு ரெசிஸ்டன்ஸ்லேயும் ரிவர்சல் ஏரியா கொடுத்துருக்கு. சப்போர்ட்டும் ஓகே தான். டவுன் சைட் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துலையும் ஓகே தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிட்டோம். இதை வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், கேண்டில்ஸ்டிக்ஸை மாற்றிட்டு லைன் சார்ட்டில் போய்ட்டு கரெக்டாக இருக்கான்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நமக்கு வந்து பரவாயில்ல, கரெக்டாக தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். கிளியரான ஏரியாவில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஏரியாஸை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ண முடியும். நம்ம திரும்ப வச்சுட்டு டார்கெட் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துருவோம். டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 30 பிப்ஸ் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். அதில் ஒரு 10 to 20 பிப்ஸ் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேண்ணா, டவுன் சைட் டார்கெட் வந்து ஒரு 46 பிப்ஸு. மார்க்கெட்டில் நல்ல ஒரு வால்யூம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபுல் டார்கெட்டுக்கும் வெயிட் பண்ணலாம். மார்க்கெட்டில் வால்யூமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து நமக்கு தேவையான சின்னதாக ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் வேறு இந்த இடத்துல கரெக்டாக கொடுத்துருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு. அண்டு இந்த ரேஞ்சை வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம் ஒன் டைம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைப்பட்ட ரேஞ்ச் ஒரு 34 பிப்ஸ் வரை இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணும். அண்ட் டிஎக்ஸ்ஐ பேரோட நெக்ஸ்ட் அனாலிசிஸ் பார்ப்போம். டிஎக்ஸ்ஐ பேருக்கு வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து வச்சுக்குவோம். ஓகேங்களா, நம்ம வந்து ஆல்ரெடி மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம். இது சப்போர்ட்டு 103,365 இந்த ரேஞ்சில் சப்போர்ட்டும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸும் இருக்குது. அதுக்கு இடைப்பட்ட ரேஞ்சில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்சைட் டார்கெட் வந்து பார்த்தோம் இந்த ரேஞ்சில் இருக்குது. டவுன் சைட் டார்கெட் இந்த ரேஞ்சஸில் இருக்குது. ஓகேங்களா, நமக்கு வந்து இந்த ரேஞ்சு எந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணாலும் நமக்கு வந்து கிளியராக போய் டார்கெட் வச்சும் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து வியூ வந்து கிளியராக இருக்குது. டவுன் சைடு மட்டும் கொஞ்சம் கிளியராக இல்லை. பட் இருந்தாலும் இந்த ப்ரீவியஸாக இங்கிட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ரேஞ்சிலலாம் கிளியராக இருக்குது. ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லெவல்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணிக்கங்க. எப்போ என்ட்ரி கொடுக்குதோ அப்போ போய்ட்டு என்ட்ரிஸ் எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது வால்யூம் இருக்கான்னு மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். பிரேக் அவுட் ஆகிற கேண்டில் என்றைக்குமே ட்ரேட் எடுக்கக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதை வந்து யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஆனால் பிரேக் அவுட் கேண்டிலில் மட்டும் என்றைக்குமே என்ட்ரிஸ் வந்து எடுக்கவே கூடாது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து பிரேக் அவுட் ஆகிற கேண்டில் வந்து ஃபேக் பிரேக் அவுட் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து பிரேக் அவுட் கேண்டிலோட ஹையோ இல்லை லோவோ கட் பண்ணும்போது வந்து என்ட்ரிஸ் எடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.